friends, welcome back to our channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு புது புக் வச்சுட்டு படிச்சிட்டு இருக்கோமே, என்ன இது அப்படின்னு கொஞ்சம் எல்லாம் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ இது வந்து சொசைட்டி பேங்க் எக்ஸாம்க்குள்ள புக் இது. ஸோ இதை ஏன் நான் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசிசி எஸ்ஆர்பி டிசிசிபின்னு சொல்லுவாங்க, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் மாநில கூட்டுறவு வங்கிக்கும் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு எலிஜிபிள் தேவைப்படும். அதாவது டிசிஎம்எஃப்எஸ் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து 1 year பண்ணணும். ஸோ நான் அதை வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஆல்ரெடி என் பழைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அதில் விலாக் போட்டிருப்பேன். பால் சொசைட்டி ட்ரைனிங் விலாகும், அப்புறம் வந்து நெசவாள கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் விலாகும் போயிருப்போம். ஸோ இது ட்ரைனிங்லாம் அனுப்பி விட்ருப்பாங்க. அந்த மாதிரி விலாக்லாம் நான் படித்தேன். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி வந்து நடைபெறும். ஸோ அங்கே தான் நான் படித்தேன். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் தான் நான் படித்தது. ஸோ அப்படி படிச்சுட்டு இருக்கப்போ வந்து அப்போ ரெஃபர் டு 22 கொரோனா முடிஞ்சு ஆஃப்டர் கொரோனா முடிஞ்சு நான் ஜாயின் பண்ணேன். 1 year 9 month தான் நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அது 1 year கோர்ஸாக வந்து கம்ப்ளீட் ஆணுச்சு. இதில் இன்றைக்கி வந்து எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து என்னென்னா காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போது நான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறது இதுதான் பண்ண போகிறேன். ஏன்னா இது வந்து எப்போயாவது தான் ஒரு வாட்டி வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க, ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து காம்படிஷன் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி மாதிரி இதில் வந்து ஹெவியாக இருக்காது. ஏன்னா அந்த டிசிஎம் கோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும். டிசிஎம் கோர்ஸ் ப்ளஸ் வந்து டிகிரி எஸ்ஆர்பி டிசிசிபினாலே வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் வேண்டும். பேக்ஸுக்கு வேணால் வந்து டிஆர்பிக்கு வேணால் வந்து டிகிரி இல்லாமல் வெறும் டிசிஎம் மட்டும் பண்ணாலே வந்து அதுக்கு எலிஜிபிள் கொடுப்பாங்க. இது எஸ்ஆர்பி பேங்க்கு மத்திய மாநில கூட்டுறவு வங்கிக்கெலாம் வந்து டிகிரி ப்ளஸ் டிசிஎம் முடிச்சிருக்கணும். இன்னும் இந்த ஹச்சிஎம்னு சொல்லுவாங்க, இதோட ஹையர் கோர்ஸ் ஒன்று இருக்குது. இல்லைன்னா வந்து நம்ம பிகாம்லேயே வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள அது வந்து எலிஜிபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து சொசைட்டி கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக கொஞ்சம் நிறையா கொஸ்டின் வரும். பட் மற்றது எல்லாமே நம்ம வந்து டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக தான் வரும். ஜிஎஸ்ஸு நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே. மேக்ஸு சரி, மேக்ஸு ஆப்டிடியூடு ரீசனிங் எல்லாமே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸாக தான். ஜிஎஸ்ஸு இந்தியன் பாலிட்டி எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ஃபுல்லாக தான் கவர் பண்ணுற மாதிரி வரும். ப்ளஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் லா சம்மந்தமாக வரும். அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒரு 10 கொஸ்டின் வரும். இதில் மெயின் முக்கியமானது என்னென்னா, தமிழுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு 20 கொஸ்டின் தான் தமிழுக்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வைஸாக அது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதில் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது வந்து வாலி, கவிஞர், வைரமுத்து, அப்புறம் வந்து காலமேகப்புலவர், இது மாதிரி நிறையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆஃப் வியூ நான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 20 கொஸ்டின் தான். பட் இலக்கியம் அந்தளவுக்குலாம் இருக்காது. ஸோ எனக்கு வந்து நான் தான் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் டிஎன்பிஎஸ்சி பண்ணாதுக்கு முன்னாடியே நான் இதுதான் பண்ண ஆரம்பித்தது. டிசிசிபி தான் டிஆர்பி தான் 2023 உள்ள எக்ஸாம் வந்துச்சு. ஸோ நான் அப்போயே ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் இதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வந்தனால எனக்கு கொஞ்சம் ஏற்கனவே நான் அந்த புக்கு வாங்கி வச்சேன். நான் டிசிஎம் கோர்ஸ் பண்ணுறப்ப இந்த புக்கு நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த புக்கு. ஃபுல்லாகவே ஆப்டிடியூட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேக்ஸ்லேருந்து எல்லாமே. இதில் கவர் பண்ணாதது வந்து ஆடிட்டிங் ஒன்று தனியாக இருக்கும், அக்கௌண்ட்ஸ் தனியாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுவும் கம்ப்யூட்டர் பேஸில் மட்டும் தமிழ் மட்டும் கவர் இல்லாமல் இருக்கும் இந்த சுறா கைடு புக்கு. ஸோ நாங்கள் படிக்கிறப்பே இந்த கைடு புக் வாங்க சொன்னாங்க. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இப்போக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போக்கும் எவ்வளோ இந்த புக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல என்னென்னு. ஸோ எனக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்றைக்கி லைவ் போட்டேன். இந்த லைவில் தான் கொஞ்சம் நிறையா கொஸ்டின் வந்து ஒரு 60 கொஸ்டின் வந்து நான் வந்து லைவாக போட்டிருந்தேன். பார்க்காதங்க போய் பாருங்கள். ஜிஎஸ் ஓரல் டெஸ்ட்டுன்னு சொல்லி லைவ் போட்டிருப்பேன். இந்த புக் கைடில் உள்ளதான். ஸோ நல்லா இருந்துச்சு எனக்கு. ஸோ இனிமேல் என்னோடய ப்ரிப்பரேஷன் எல்லாமே டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாம் நோக்கி தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஓன் சிலபஸ் எல்லாமே என்ன கோஆப்ரேட்டிவ் கொஞ்சம் நான் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தான் நிறையாவே இருக்கும். ஸோ